எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா மாமல்லபுரத்தில் இருக்கிறோம். ஒரு கலைநயம் குறையாமல், ஒரு அழகு சிதையாமல், ஒரு நிறைய இடங்கள், ஒரு பண்பாட்டையும் சரி நாகரிகத்தையும் ஒரு சிறப்புற்ற நிறைய இடங்கள் தமிழகத்தில் இருந்தாலும் இப்போ இருக்கிற இடம் வந்து மாமல்லபுரம். நிறைய இடங்கள் சுற்றி பார்க்குற மாதிரி இருக்குது. அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பல்லவர்களை பொறுத்த வரைக்கும் மகேந்திரவர்மனாக இருந்தாலும் சரி, அவருடைய பையன் வந்து நரசிம்மவர்மனாக இருந்தாலும் சரி, அடுத்தது வந்து ராஜசிம்மனாக இருந்தாலும் சரி, நிறைய விதமான சிற்பங்களை செதுக்கி இருக்கிறாங்க. அதுதான் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாமல்லபுரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதர சில மன்னர்களும் வந்து நிறைய சிற்பங்களை செதுக்கி இருக்கிறாங்க. அதான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இயற்கையாகவே ஒரு பாறை இன்னொரு பாறை மீது அமைஞ்சிருக்கிற இந்த ஒரு அமைப்பையும் பல்லவர்கள் தன்னுடைய கைவண்ணத்தில் எப்படி அழகுபடுத்தலாம் அப்படிங்கிற முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் எப்படி தொடங்கப்பட்டதோ அப்படியே அது கைவிடப்பட்டிருக்குது. அது என்ன சூழ்நிலைங்கிறது தெரியல. நாம் முதலாவதாக பார்க்கறது திருமூர்த்தி கற்குகை கோவில். இது மாமல்லனுடைய கட்டிடப்பாணியில் வந்து முதலாம் பரமேஸ்வரன் காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோயிலினுடைய மத்தியில் சிவனும், லெஃப்ட் சைடில் பிரம்மனும், ரைட் சைடில் விஷ்ணுவும் அமைஞ்சிருக்குது. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா வந்து துவார பாலகர்கள், ஒவ்வொரு கருவறைக்கும் 2 துவார பாலகர் அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சிருக்குது. இதனுடைய ஓவரால் வியூவை தான் பார்க்குறீங்க. இது முழுமையறை அடையாத ஒரு கோவில்னே சொல்லலாம். இதனுடைய பக்கத்துலேயே இன்னொன்று அமைஞ்சிருக்கு அப்படின்னா வந்து வெண்ணெய் கடைதல் தொட்டி அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. அதனுடைய ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கே ஒரு நல்ல ஒரு ரம்மியமான ஒரு தோட்டத்தில் அழகாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த குகை கோயிலுக்கு பின்னாடி அமைஞ்சிருக்கிற இந்த பகுதி எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச இடம் அப்படின்னே சொல்லலாம். அழகான ஒரு சிற்பங்கள் செதுக்கி இருக்கிறாங்க. குரங்கு, மயில், யானையினுடைய முன்பகுதி, பெரிய உருவம் கொண்ட யானையினுடைய காது பகுதியாக இருந்தாலும் தந்த பகுதியாக இருந்தாலும் சூப்பராக இருக்குது. யானை கன்று சிதிலடைஞ்சிருக்கு கொஞ்சம் யானை. ஸோ சொல்லப்போனால் வந்து செதுக்கின கைக்கு எவ்வளோ பொற்காசு கொடுத்தாலும் போதாது. சொல்லப்போனால் வந்து அல்டிமேட். ரெண்டாவதாக பார்க்க போகிறது கொடிக்கால் மண்டபம். இந்த கொடிக்கால் மண்டபம் போகிற வழியில் தான் வந்து டாய்லெட் வசதிகள்லாம் இருக்குது. முதலாம் நரசிம்ம கட்டிடப்பாணியில் வந்து மகேந்திரவர்மனுடைய கட்டிட கலவையை சார்ந்தது தான் இந்த கொடிக்கால் மண்டபம். இன்னும் சொல்லப்போனால் வந்து இது வந்து கொற்றவைக்காக அர்ப்பணிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. கொற்றவையினுடைய உருவம் இங்கே இல்லை, அதனுடைய சிலை இல்லை. துவார பாலிகைகள் வந்து காவலர்களாக இருக்கிறாங்க. ஒரு முழுமை பெறாத கோயிலாக இருக்குது கொடிக்கால் மண்டபம். மூன்றாவதாக பார்க்க போகிறது வந்து சிங்கம் படத்தில் சூர்யா சொல்கிற மாதிரி ஓங்கி அடித்தா 1 டன் வெயிட்ரா அப்படிங்கிற மாதிரி வந்து இது உருண்டு விழுந்தா 250 டன் வெயிட்டை கொண்டது தான் கிருஷ்ணாஸ் வாட்டர்ஃபால். கிருஷ்ணனுடைய வெண்ணெய் பந்து அப்படின்னு சொல்லப்படுற இது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் என்ன தான் அகற்றி பார்க்கலாம், ஏதோ ஒரு இடையூறு ஏற்படும் அப்படின்னு அகற்றணும் முயற்சி பண்ணாலும் கொஞ்சம் கூட நகர்த்த முடியல. இயற்கையினுடைய அழகு அப்படி ரொம்ப சூப்பராக இருக்குது. நான்காவதாக பார்க்க போகிறது கணேச ரதம். என்னதான் சிவனுக்காக இந்த கோயில் அர்ப்பணிக்கப்பட்டிருந்தாலும் தற்போது வழிபாட்டில் இருக்கிறது என்னமோ விநாயகருக்காக. இன்னமும் வழிபாட்டில் இருக்கிற ஒரே கோவில் அப்படின்னா வந்து விநாயகர் கோயில் கணேச ரதம். அடுத்தது 5ஆவதாக பார்க்குறது வராக மண்டபம். வராக மண்டபத்தை பொறுத்த வரைக்குமே வந்து விஷ்ணு அவதாரம் எடுத்ததை வந்து சிற்பங்களாக செதுக்கி அதனுடைய கதைகளை சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டாக பார்க்குறது வந்து விஷ்ணு எடுத்த அவதாரம், அதனுடைய சிற்பங்கள் ரொம்ப விளக்கி கூறியிருக்கிறாங்க. ரெண்டாவதாக நம்ம அறியப்படுற ஒரு விஷயம், மகாபலி மன்னருக்கு எதிராக வந்து வாமன அவதாரம் எடுத்து எப்படி அவரை அழிக்கிறாரு அப்படிங்கிறத வந்து கதையாக குறிப்பிட்டிருக்கிறாங்க சிற்பமாக செதுக்கி. அடுத்தது 6ஆவதாக பார்க்க போகிறது ராயகோபுரம். ராயகோபுரத்தை பொறுத்த வரைக்கும் விஜயநகர காலத்தில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதனுடைய வேலைப்பாடுகள் ரொம்ப அழகாகவும் ரொம்ப நேர்த்தியாகவும் சிற்பங்கள் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது திரௌபதி குளியல் தொட்டி. மகாபாரதத்தில் வர இந்த திரௌபதிக்கும் இந்த குளியல் தொட்டிக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை. ஜஸ்ட்டு பெயர் மட்டும் திரௌபதிங்கிற பெயர் வச்சுருக்கிறாங்க. மழை அதிகமாக பெஞ்சதுனால என்னமோ தண்ணி நிரம்பி இருக்குது. அதே நேரத்தில் வந்து இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் நிறைய போட்டு வச்சுருக்கிறாங்க. ஸோ அடுத்ததாக பார்க்குறது மகிஷா சூரமர்த்தினி கேவ் டெம்பிள். இதுலேயும் சிற்ப வேலைப்பாடுகள் ரொம்ப நல்லா இருக்குது. விஷ்ணு 5 தலை பாம்போட படுத்துருக்கிற மாதிரியான சிற்ப வேலைப்பாடுகள் ரொம்ப அழகாக இருந்தது. இதில் என்ன ஒன்றே நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து அந்த கலங்கரை விளக்கம் புதுசாக கட்டின அந்த இதை வந்து மிஸ் பண்ணிட்டேன். அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அது அந்த டைமிங் வந்து மிஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். 1 to 2 டைமிங் வந்து எனக்கு தெரிஞ்ச லஞ்ச் டைம் ஆட்டிருக்குது. அதை மிஸ் பண்ணியாச்சு. மண்டே அன்னைக்கு லீவு அப்படிங்கிற மாதிரி அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் பழைய கலங்கரை விளக்கமாக சொல்லப்படுற அந்த இதுலேருந்து வியூ பாயிண்ட் பார்க்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப கண்ணு குளிர்ச்சியாக இருந்தது. அந்த ஹைட்லேருந்து வியூ பாயிண்ட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக நல்லா இருந்தது. இப்போ பார்க்குற வியூ பாயிண்ட்டை விட அந்த புதுசாக இருக்கிற அந்த கலங்கரை விளக்கத்தினுடைய ஹைட்லேருந்து பார்க்கும்போது இன்னும் வேறு லெவலில் இருக்கும். அந்த உன்னுடைய ஓவரால் எல்லா வியூவும் தெரியும். அது கொஞ்சம் மிஸ் பண்ணது வருத்தமாக இருக்குது. என்னதான் இருந்தாலுமே வந்து அர்ஜுனன் தபசு புடைப்பு சிற்பங்களை பார்க்கும்போது நம்மளுடைய கண்களுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருந்ததுன்னே சொல்லலாம். இதில் என்னென்னா மனுஷனுடைய உருவம் சரி, சிற்பமும் சரி, விலங்கு, கடவுள், இயற்கை, வனப்புகளை உள்ளடக்கிய ஒரு புடைப்பு சிற்பமாக பார்க்குறதுக்கு, ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக பார்க்குறதுக்கு சிற்பங்கள் அழகாக இருக்குது. அதுலேயும் அந்த
இடையில் ஒரு பிளவு மாதிரி இருக்கிற பகுதியுமே வந்து ஒரு மழைநீர் வரும்போது வந்து ஒரு ஆகாய கங்கையிலிருந்து தண்ணீர் ஊற்றுற மாதிரியான ஒரு சிற்பமாக செதுக்கி இருக்கிறது ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது, மனதுக்கு நெருடலாகவும் இருந்தது. இன்னமும் பர்டிகுலராக ஒரு மென்ஷன் பண்ணி ஒரு இடத்த சொல்லணும் அப்படின்னா வந்து மான் முகவாயை சுரிகிற இந்த இது வந்து 10 ரூபா நோட்டில் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அதனுடைய ஃபோட்டோவையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப ஒரு அழகிய வேலைப்பாடோடு அமைஞ்சது தான் இந்த அர்ஜுனன் தபசு புடைப்பு சிற்பங்கள். அடுத்ததாக கிருஷ்ணர் மண்டபத்தினுடைய சிற்பங்களை பார்க்கலாம். கிருஷ்ணர் கோவர்த்தன மலையை இந்திரன் மலையை ஏவுறதுனால அதை தாங்கி பிடிச்சு மக்களை காப்பாற்றுற மாதிரியான புடைப்பு சிற்பங்கள் இடம்பெற்றிருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப நேர்த்தியாகவும் வேலைப்பாடுகள் ரொம்ப அழகாகவும் அமைஞ்சிருக்குது. இன்னமும் பர்டிகுலராக சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்னா வந்து பசுமாடு பால் கறக்கிற மாதிரியான உருவமும், ஒரு பெண்மணி வந்து உரியை கட்டிட்டு போகிற மாதிரி, அதேமாதிரி புல்கட்டை கட்டிட்டு உரியை கையில் கொண்டு போகிற மாதிரியும், புல்லாங்குழல் ஒருத்தர் வாசிக்கிற மாதிரியான சிற்பங்களும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குன்னே சொல்லலாம். அதுலேயும் பர்டிகுலராக அந்த உரி அப்படிங்கிறது கையில் ஒரு தூக்கு போசி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, புல்லுக்கட்டு தலையில் வச்சுருக்கிறாங்க. கீழே உரிங்கிறது வந்து கட்டு சோறு சாப்பாடு கொண்டு போகிற அதைத்தான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க உரி அப்படிங்கிற பேரில். காளை மாடு வந்து ரொம்ப நேர்த்தியாகவும் அழகாகவும் வேலைப்பாடில் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் ஒரு வியூ பாயிண்டில் கொடுத்துருக்குறாங்க. அது வந்து இப்போ அதை இது பண்ணியிருக்கிறாங்க, அந்த கேட்டு மாதிரி போட்டதுனால அந்த இடத்துல போய் பார்க்க முடியாது. அங்கேருந்து பார்த்தா அந்த கண்ணை பார்க்கும்போது ஒரு நேரடியான பார்க்குற ஒரு அனுபவத்தை கொடுக்குறதா சொல்லப்படுது அந்த காளை மாடனுடைய உருவம். மகாபலிபுரத்தில் 3 விதமான இடத்துல நம்ம உள்ளே போய் பார்க்குற மாதிரி இருக்கும். 3 இடங்களுக்கும் ஒரே டிக்கெட்டு போதுமானது. 3 கலரில் ஸ்டாம்ப்பு பஞ்ச் பண்ணி இது பண்ணி தருவாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்கும். ஒன்ஸ் உள்ளே நம்ம போயிட்டோன்னா திரும்ப அதே இடத்துக்கு மறுபடியும் போக முடியாது அந்த டிக்கெட்டை வச்சு. அதை யோசிச்சுங்க. டைமிங்னு பார்க்கும்போது காலையில் 6 to ஈவினிங் 6 மணி வரையும் டைமிங்கு. இப்போ நாம் இருக்கிறது வந்து மோனோலித்திக் ராக், அதாவது ஒரு பெரிய பாறையிலேருந்து செதுக்கின 5 தனித்தனியான கோயில். மகாபாரத ராமாயணத்தில் வர அந்த பெயர்கள் தான் வச்சுருப்பாங்க. என்ன அப்படின்னா வந்து பஞ்சபாண்டவர் ரதம், திரௌபதி ரதம், அர்ஜுனன் ரதம், பீம ரதம், தர்மராஜா ரதம், நகுலன் சகாதேவன் ரதம் அப்படிங்கிற மாதிரியான பேரில் வச்சுருப்பாங்க. இது ஒரு கம்ப்ளீட்டே ஆகாத ஒரு கோயில், கும்பாபிஷேகம் பண்ணாத பிரதிஷ்டை பண்ணாத ஒரு கோயில்னு சொல்லலாம். இந்த 5 கோயிலுமே மேக்ஸிமம் எல்லா கோயிலும் அப்படி தான் இருக்குது. ஒரு போர் காரணமாக என்னன்னு தெரில பிரதிஷ்டை பண்ணாத ஒரு கோயிலாக இருக்குது. அதனுடைய கலசம் பாருங்கள், கீழே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. உங்களுக்கு அது இமேஜில் காட்டுறேன். அது கலசத்தை வந்து கம்ப்ளீட்டாக கீழேயே இருக்குது, அப்படியே இருக்குது. கடைசியாக 3வதாக பார்க்க போகிறது ஷோர் டெம்பிள், கடற்கரை கோயில். கடற்கரையோட ரொம்ப எழில் மிகுந்த ஒரு அழகாக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த கடல் அலையாக இருந்தாலும் சரி, அந்த சத்தங்களும் இருந்தாலும் சரி, அதனுடைய அழகை பார்க்குறதுக்கு ரொம்ப வசீகரமான ஒரு தோற்றத்தில் கம்பீரமாக இருக்குது. நுழைவாயில் கோபுரத்தை பார்க்கும்போது சிதிலடைஞ்சுது. ஏன்னா இத்தனை வருஷம் தாங்கி நிற்கிறது பெரிய ஒரு கம்பீரமான தோற்றம்னே சொல்லலாம். இந்த கோயிலை சுற்றியுமே வந்து நந்தி சிலைகள் இருக்கும். ஒரு நிறையா அந்த சுற்றியுமே வந்து நந்தி சிலைகள் நிறையா இருக்குது. ஒரு 54 நந்திகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஒருத்தர். அது எனக்கு கொஞ்சம் சரியாக தெரியல. ஈவினிங் டைம் பார்க்கும்போது அந்த லைட்டு வெளிச்சத்துக்கு ரொம்ப ஒரு சூப்பராக இருக்கும். இந்த 7-8 நூற்றாண்டில் அந்த கட்டப்பட்ட இந்த கட்டுமான கோயிலாக இருந்தாலும் சரி, இதில் 4 விதமான கோயில் இருக்குது. என்ன அப்படின்னா குடவரை கோயில், ஒற்றைக்கல் கோயில், கட்டுமான கோயில், புடைப்பு சிற்பம் அப்படின்னு 4 டைப் ஆஃப் கோயிலும் ஒரே இடத்துல இருக்கிற இடம் தான் மகாபலிபுரம். அது மட்டும் இல்லாமல் யுனெஸ்கோவால் 1984 வந்து உலக பாரம்பரிய சின்னமாகவும் அறிவிக்கப்பட்டிருக்குதுன்னு ஒரு முக்கியமான விஷயம். 3 இடமும் வந்து ஒரே இடத்துல பக்கத்துலாம் இல்லை, ஒவ்வொன்றுக்கு 1 கிலோமீட்டருக்கு மேலே கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ அதை யோசிச்சுட்டு வாங்க. இந்த இடம் கண்டிப்பாக சென்னையிலேயே நிறைய பேர் இருந்தாலுமே வந்து இந்த இடத்துல ஸ்பாட்டை வந்து நிறைய பேர் பார்க்காம இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 2019 ஜி பிங் மோடிக்கு 2 பேர்த்துக்கும் இல்லை அந்த சிறப்புமிக்க சந்திப்பு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா இந்தியா ஃபுல்லாக பயங்கரமான அளவுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னே சொல்லலாம். 2004 சுனாமி வந்தாலுமே வந்து தாக்கப்பட்டாலும் அது கொஞ்சம் எந்த சிதிலடைஞ்சிருந்தாலும் இன்னமும் கம்பீரமாக இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப அழகான விஷயம். நன்றி, வணக்கம்.